அமெரிக்க ஊடகங்கள் ஒரு பக்கம்னா வாஷிங்டன் போஸ்ட் இன்னொரு பக்கம். அவங்க என்ன தெரியுமா இப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க எங்ககிட்ட வந்து ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் ஒருத்தர் பேசினார். ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க முக்கியமான அஃபிஷியல் ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காப்லையா, ஏங்க இந்த வாரில் நம்மளுக்கு செலவு அதிகம், இது வரைக்கும் பண்ணதை விடுங்க, அது கணக்கு போட்டால் எங்கேயோ போவோம். இதுக்கப்புறம் ஒரு 18 லட்சம் கோடி ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன், 18 லட்சம் கோடி ரூபாய் பென்டகனுக்கு தேவைப்படுங்க. அதாவது அமெரிக்க ராணுவ தலைமையகத்துக்கு தேவைப்படுமா. ஸோ பென்டகன் இந்த அமௌண்ட்டை பெருசாக எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸ் எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் கிளியரன்ஸை சீக்கிரமாக கொடுத்துணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறதா அவங்க நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் வெளியாச்சா அவ்வளோதான். இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே அமெரிக்காவில் எதிர்கட்சியினர் அவங்க தானே, அவங்களாம் ஒன்று சேர்ந்து இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பணம் 18 லட்சம் கோடி, இதை கொண்டு போய் திரும்ப அந்த வார் மிஷினில் கொட்டுறதா, தேவையில்லை, ஒரு பைசா கொடுக்காதீங்க. ட்ரம்ப்போட இந்த வாருக்கு, இது அமெரிக்கா வார் இல்லை, ட்ரம்ப்போட வாருக்கு நம்மதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணோம், திரும்ப திரும்ப நரகமாக மாற்றிக்கிட்டு இருக்கணும் இந்த வாருன்ற பேரில், வேணான்ட்டு அவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கான ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல, அது அமெரிக்காக்குள்ளே இன்னும் பெருசாக பில்ட் ஆகி போயிட்டுருக்கு. அபுதாபி கேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதோட ஆப்ரேஷன்ஸை இப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈரானோட கண்டினியூஸ் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, இது தாக்கு பிடிக்க முடியாமல் மிடில் ஈஸ்ட் முழுக்க திணறிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி அபுதாபியும் இப்போதைக்கு வேணாம்பா, நாங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸை க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கிறோம், அங்கே எம்ப்ளாயிஸ் ஊருக்கு எதனா ஆச்சுன்னா அதான் பெரிய தலைவலி எங்களுக்கு, பொருள் போனால் சம்பாரிச்சிப்போம், எம்ப்ளாயிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுக்கப்புறம் அலர்ட்டாக இருக்குனாக்கா அபுதாபி சார்ந்து நாங்கள் மட்டும் எதுங்க இருக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த கேஸ் பிளான்ட் ரொம்ப முக்கியமாச்சு. இதில் சவுதி அரேபியாவில் இப்போ ட்ரிகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் எல்லா நம்பிக்கையும் உடச்சிருச்சு. சரி, நாங்கள் ஏதோ கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அமெரிக்க இஸ்ரேல் மேலே கோவத்தை எங்கள் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சோம், நிறுத்திடுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு இதை பண்ணுறீங்க? உங்கள் மேலே வச்சுருந்த எங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சவுதி அரேபியா இவ்வளோ ட்ரிகராகி பேசியிருக்காங்க.